Hello guys, welcome to Exams Daily. இன்னைக்கு இந்த சீரீஸ்ல நாம பொது தமிழ் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அந்த சீரீஸ்ல பகுபதம் அப்படினா என்னன்னு பார்க்க போறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ பகுபத உறுப்பிலக்கணம்னா என்ன, எத்தனை உறுப்புகள் இருக்கு, அதெல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி ஒரு டீடைல்டு வீடியோ நம்ம போட்டுருக்கோம். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க சீக்கிரமாவே பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி அதோட பேசிக் பகுபதம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. பதம்னா என்ன சொல்லியிருக்கோம்? பதம்னா ஒரு சொல். சொல்லுக்கு கிளவி, பதம் இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இருக்கு அப்படின்றது நம்ம பார்த்ததுதான். சோ இதே பகுபதம் அப்படின்னா பகு பிரிக்க முடிந்த அர்த்தம். சோ பிரிக்க முடிந்த சொற்களை தான் பகுபதம் சொல்றாங்க. அவ்வளவுதாங்க. சோ இந்த பகுபதத்துல என்ன வகை இருக்கு அப்படின்னு பாப்போமா? சோ பாருங்க, இதுல ரெண்டு வகையா இருக்கு. ஒன்னு பெயர் பகுபதம், இன்னொன்னு வினை பகுபதம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அதோட பெயர்ல இருந்தே என்ன டெஃபினிஷன்றதை நம்ம கெட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பெயர் பகுபதம். பார்த்த உடனே என்ன தெரியுது? ஒரு பெயர் சொல் பகுக்கும்படியா இருந்துச்சுன்னா அதுதான் பெயர் பகுபதம். வினை பகுபதம் ஒரு வினை சொல் பிரிக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் வினை பகுபதம். வித் எக்ஸாம்பிளோட டீடைல்டா பார்க்கலாம். பெயர் பகுபதம் பாருங்க. பெயர் பகுபதத்துக்கான எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். சோ பெயர் சொல்லாத இருப்பின் ஒரு பகுபதம் ஒரு பெயர் சொல்லா இருந்துச்சுன்னா அதுதான் என்னன்னு சொல்றாங்க? நம்மளுடைய பெயர் பகுபதம். பெயர் பகுபதத்தை அந்த பெயர் சொற்களின் வகை இருக்கு இல்லையா? பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் அடிப்படையில 6 வகையா பிரிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பொருட்பெயர் பகுபதத்துக்கு எடுத்துக்காட்டு பொன்னன், செல்வன். பொன் பிளஸ் அண்ணன்னு பிரிப்போம், செல் பிளஸ் அண்ணன், செல்வம் பிளஸ் அண்ணன்னு பிரிப்போம். இடப்பெயர் பகுபதம் ஊரன், மதுரையன், மதுரையான். இது எல்லாத்தையுமே நம்மளால பிரிக்க முடியும். மதுரை பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரிதான் காலப்பெயர் பகுபதம் கூட. கார்த்திகையான், கார்த்திகை பிளஸ் ஆண் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். அடுத்தது சினைப்பெயர். சினைப்பெயர் பொறுத்த வரைக்கும் கண்ணன், தலையன். கண் பிளஸ் அன், தலை பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். பண்பு பெயர் பகுபதத்தை பொறுத்த வரைக்கும் கரியன், கருமை பிளஸ் அன் இல்ல கரி பிளஸ் அன்னு பிரிக்கலாம். இனியன், இனி பிளஸ் அன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பிரிக்க முடியும். இல்ல இனிமை பிளஸ் அன் அப்படின்ற மாதிரியும் நம்ம பிரிக்கலாம். தொழிற்பெயர் பகுபதம் பொறுத்த வரைக்கும் இயக்குனர், இயக்குனர் பொறுத்த வரைக்கும் இயக்கு பிளஸ் அர் அப்படின்னு பிரிக்கலாம். ஓட்டுநரையும் ஓட்டு பிளஸ் அர் அப்படின்ற மாதிரி நம்மளால பிரிக்க முடியும். இது எல்லாமே என்னது? பகுபதம். பெயர் சொல் பகுபதம், பெயர் பகுபதம். இதே இது வினை பகுபதத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வினை சொல்லாக இருக்கு, அந்த வினை சொல்ல நம்மளால பகுக்க முடியுது அப்படின்ற பட்சத்துல அது வினை பகுபதம் அப்படின்னு சொல்லணும். இதை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஒன்னு தெரிநிலை வினை பகுபதம், 2 குறிப்பு வினை பகுபதம். தெரிநிலை வினை பகுபதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படித்தான், ஓடினான். படி பிளஸ் இத்து பிளஸ் ஆன்னு பிரிப்போமா? ஓடுவான், ஓடிய. இதை பிரிக்கவா? படி பிளஸ் இத்து பிளஸ் ஆன்னு பிரிப்போம். இதுதான் என்னது? ஒரு வினை சொல்ல நம்மளால பிரிக்க முடியுது. இதுதான் வினை பகுபதம். ஓடுவான எப்படி பிரிக்கணும்? ஓடு பிளஸ் இவ்வு பிளஸ் ஆண் அப்படின்னு பிரிக்கணும். ஓகேவா? அதே மாதிரிதான் குறிப்பு வினை பகுபதம். குறிப்பா இது காலம் காட்டும், இது காலத்தை காட்டாது. நல்லன். ஓகே, நல்ல பிளஸ் அன் அப்படின்னு நம்மளால பிரிக்க முடியும். இதுதான் 2 வகையான பகுபதம். அடுத்து இதுல பகுபத உறுப்பிலக்கணம்னு சொன்னோம் இல்லையா? அதுல 6 பகுபத உறுப்பிலக்கணம் இருக்கணும். என்னென்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லிட்டு 6 இருக்கும் அப்படின்றதையுமே பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பகுபதம்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும். இது பார்த்துட்டு அதுக்கப்புறமா பகுபத உறுப்பிலக்கணம் வீடியோ பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாளைக்கு பகாபதம்னா என்ன, அதுல எத்தனை வகை இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணிருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ guys. Bye bye.